கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆம், கர்த்தர் எனக்காக குறித்து வைத்த யாவையும் அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யோபு தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சோதனையான நேரங்களிலும் அவர் கூறின வார்த்தை ஒன்று: அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதும் இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று கூறுகிறார். ஆம், நம்முடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். எனவே அவருடைய கற்பனையை விட்டு விலகாமல் அவருடைய கற்பனையை ஒவ்வொரு நாளும் கைக்கொள்வோம். அவருடைய வசனத்தின்படி நடந்தோம் என்றால் கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்களை முன்குறித்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார். அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நோக்கி பார்ப்போம், அவரே நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க கிருபைதாரும் ஐயா. ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிற தேவன், அதுவரைக்கும் உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க எனேசு கிருபை தருவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருப்பவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. பூரணமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.